ஹாய், வெல்கம் டு எஸ்பிஎஸ் டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்குறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம எக்ஸாமில் ரொம்ப குயிக்காக பண்ணி முடிப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எங்கிட்ட ஒரு 4 வேலை இருக்குது, அதாவது 4 ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 வேலையாளர் இருக்காங்க, அதாவது 4 பர்சன் இருக்காங்க. எந்த வேலையை யாருக்கு கொடுத்தா டைமு அல்லது காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக செலவாகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சம்மு தான் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இதனோட முக்கியமான ரூல் பார்த்திங்க அப்படின்னா 1 பர்சன் 1 ஜாப் தான், அதாவது ஒருத்தருக்கு ஒரு வேலை தான் ஒதுக்கணும். இதுதான் இதனோட ரூலு. சரி, இப்போ வாங்க நம்ம அந்த சம்மை பார்ப்போம். சரி, இது நமக்கு கொடுத்துருக்க சம்மை. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 17, 25, 31, 10, 25, 16, 12, 14, 11. இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க ABC. ரோக்கு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, காலத்துக்கு UVW. இந்த ரோங்கிறது பர்சன்னு வச்சுக்கோங்க, அந்த காலமை ஜாப்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சம்மை கொடுத்த உடனே இது பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதாவது நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டம்மி ரோவையோ அல்லது டம்மி காலத்தையோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சம்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சம்மை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ரோ ரிடக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் எது சின்ன நம்பரோ அந்த நம்பரை எடுத்து அந்த த்ரூ அவுட் ரோவையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் ரோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம பாருங்கள், 17, 25, 31. 17 தான் நமக்கு ஸ்மாலர் நம்பராக இருக்குது. அதனால் இந்த ஸ்மாலர் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், 17 எடுத்து எல்லா நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 17 - 17 0 ஆகிடுது. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கிறோம், 0ன்னு போட்டுக்குவோம். 25 - 17 8, இங்கே 8. 31 - 17 that is 14. இப்போ 14 போட்டேன். அடுத்து செகண்ட் ரோவில் பாருங்கள், 10 தான் ஸ்மாலர் நம்பர். அப்போ 10 - 10 0. 25 - 10 15. 16 - 10 6. 12 இந்த தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 11 தான் ஸ்மாலர் நம்பர். அதனால் 11 எடுத்து த்ரூ அவுட்டு சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். 12 - 11 1. 14 - 11 3. 11 - 11 0. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோ வைஸ் நம்ம ரிடக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது இதே மாதிரி காலம் வைஸ் நம்ம ரிடக்ஷன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தோம்னா நமக்கு 0 தான் ஸ்மாலர் நம்பர். அப்போ எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், 0 0 1. செகண்ட் காலமில் பாருங்கள், 3 தான் ஸ்மாலர் நம்பராக இருக்குது. அப்போ 3 எடுத்து சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 8 - 3 5. 15 - 3 12. 3 - 3 0. தேர்டு காலம் பாருங்கள், 0 தான் ஸ்மாலர் நம்பர். அதனால் அது அப்படியே வந்துடும் நமக்கு. 14 6 0. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க 0 அலோகேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எந்த ரோவில் ஒரே ஒரு 0 இருக்கோ அங்கே ஆரம்பிக்கிறதா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள், நமக்கு ஒரு 0 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பாக்ஸ் பண்ணிக்கிறோம்.
அப்போ இதை பாக்ஸ் பண்ணும் பொழுது இதுக்கு நெய்பரில் இருக்க பக்கத்துலேயோ அதாவது ரோலையோ காலம்லேயோ 0 இருந்தால் அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஜாபை வந்து ஏன்ற பர்சனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மறுபடியும் பிக்கு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம். சரி, அடுத்த பாருங்கள். செகண்ட் ரோவில் எதுவுமே இல்லை. தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. இதை நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதை நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் ஒரு அலோகேஷன் இருக்கணும். ஒரு ஜாப் வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்குது, செகண்ட் ரோவில் இல்லை, தேர்ட் ரோவில் நமக்கு இருக்குது. அதே மாதிரி காலம் வைஸ் செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது, தேர்டு காலமில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம்ம நம்ம பண்ணுறப்ப நமக்கு என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 0 வந்தால் தான் நம்ம அதை அசைன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரோலையோ அல்லது காலம் வைஸ்லையோ வந்து பார்த்திங்கன்னா 2 0 வந்துடும். அப்போ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தான் நமக்கு பார்க்கணும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரே ஒரு 0 இருக்கிற ரோ இல்லை அல்லது காலம், அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம். ஸோ அடுத்து ஒரு வேளை ரோலையும் 2 அல்லது காலத்துலேயும் 2 0 இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரோ வைஸில் பார்க்குறோம், அதை அப்படியே நம்ம கிராஸ் அவுட் பண்ணணும். கிராஸ் அவுட் பண்ணி 1ன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி காலம் வைஸில் பார்க்குறீங்க, 2 0 இருக்கிறது இதுதான், கிராஸ் அவுட் பண்ணி இதை 2ன்னு வச்சுட்டோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம எத்தனை 0 அலோகேட் பண்ணியிருக்கோம், 2 0 அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக 2 லைனு தான் நமக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மீதி இருக்க நம்பர்ஸில் இந்த 5 14 12 6 இருக்குது. இந்த மீதி இருக்க நம்பரில் ஸ்மாலர் நம்பர் எதுவோ அதை எடுத்து எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து நம்பர் 1 இருக்குங்க, இங்கே பிளாக் கலர் மாதிரி தெரியல, இங்கே போடுற 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற இடத்துக்கு அதே ஸ்மாலர் நம்பரை கொண்டு வந்து ஆட் பண்ணணும். இதுதாங்க ரூலு. ஸோ இப்போ இந்த 5ங்கிறது ஸ்மால் நம்பருங்க, இதை எடுத்து த்ரூ அவுட் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 5 - 5 இந்த பாக்ஸில் எழுதுவோம். 5 மற்ற நம்பர்ஸ்லாம் அப்படியே வந்துடுங்க. 0 0 0 0 வந்துடும். 5 - 5 0. 14 - 5 9. 12 - 5 7. 6 - 5 1. இங்கே வந்து 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து 1 இருக்குது. இங்கே சொன்ன இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 5 + 1 இங்கே 6ன்னு போட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பர்சன்ஸு ஜாப்னு. இது A B C, இது U V W. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள், இதை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் பண்ண உடனே இதை நான் என்ன பண்ணிட்டேன், கிராஸ் அவுட் பண்ணிட்டேன். ஏன் நான் இதை பாக்ஸ் பண்ணல அப்படின்னா, இதை நான் பாக்ஸ் பண்ணியிருந்தேன்னா இதை கிராஸ் அவுட் பண்ணியிருப்பேன். இதை கிராஸ் அவுட் பண்ணியிருந்தால் நமக்கு மறுபடியும் இது என்னவாகும், கண்டினியூ ஆகும். ஏன்னா பியில் வந்து அலோகேட்டு நடக்காது, அதனால். ஸோ அதனால் இதை வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதை கிராஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரோவில் பாருங்கள், இதை நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் ரோவில் பாருங்கள், இதை அசைன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பி வந்து ஆல்ரெடி ஏக்கு அசைன் பண்ணிட்டோம். அப்போ இந்த 0வை அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அசைன் பண்ணிட்டோம்னா இதை கிராஸ் அவுட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பார்த்து அலோகேட் பண்ணுறதா. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ரோலையும் ஒரு அலோகேஷன் நடந்திருக்கு. ஏல ஒரு அலோகேஷன் இருக்குது, பியில் இருக்குது, சியில் இருக்குது. காலம் வைஸ் பாருங்கள், யூவில் 1 இருக்குது, பியில் 1 இருக்குது, டபிள்யூவில் 1 இருக்குது. இப்போ ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு அலோகேஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், since each row and each column contains
1 assignment. அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்தது therefore current solution is optimum. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? therefore current solution is optimum. ஓகே, அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், யாருக்கு எந்த ஜாபு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏக்கு என்ன ஜாப் அலோகேட் பண்ணியிருக்கோம் நம்ம, யூ வந்து பாருங்கள் ஏக்கு வி அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க கொஷினில் வி இருக்குது இல்லைங்களா, வி இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 25. என்ன காஸ்ட் இருக்குது, 25 இருக்குது. அடுத்தது பி பாருங்கள், பிக்கு யூன்ற ஜாபை அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்போ பிக்கு யூ அங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா 10. அது இதனோட காஸ்ட். அடுத்து சிக்கு டபிள்யூ வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். டபிள்யூவில் என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், 11 இருக்குது. இங்கே 11 ஆட் பண்ணலாமா, 6 2 3 4 46. அப்போ therefore total cost is equal to ₹46. இதுதாங்க இதனோட ஆன்சர். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் திரும்ப கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க பாக்ஸில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு அது வந்து பேலன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதாவது நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணணும், அடுத்து காலம் ரிடக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சிங்கிள் ஜீரோ இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி சிங்கிள் ஜீரோ இல்லை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீரோஸை நம்ம கிராஸ் அவுட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு ஜீரோ இருக்கா, ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, அந்த ரோ அல்லது காலமை மற்ற ஜீரோக்குள்ளே இருந்துச்சுன்னா அடிச்சிடணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணி அந்த மீதி இருக்கக்கூடிய ஜீரோஸை நம்ம கிராஸ் பண்ணிவிட்டோம். மீதி இருக்க நம்பர்ஸில் ஸ்மால் நம்பர் எடுத்து த்ரூ அவுட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். இந்த இன்டர்செக்ட் ஆகிருக்கிற பிளேஸில் மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஜீரோவை அசைன் பண்ண ஆரம்பிக்கணும். அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஜீரோ அசைன் ஆகிருக்கு. ஸோ அவர் சொல்யூஷன் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அதனோட காஸ்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம டோட்டல் காஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஎஸ் டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.